பிரண்டை துவையல் செய்கிறது எப்படின்ட்டு நம்ம பார்க்கலாம். அதுக்கு பிரண்டையை எடுத்து வச்சுக்கணும். இளம் பிரண்டையாக இருந்தால் ரொம்ப நல்லது. தேவையான பொருட்களில் உளுந்து 2 ஸ்பூன், இஞ்சி 1 இன்ச்சு அளவு எடுத்துக்கணும், புளி 1 எலுமிச்சை பழ அளவு, மிளகாய் வற்றல் 7, பூண்டு பல் ஒரு 15 எடுத்துக்கலாம், உப்பு தேவைக்கு ஏற்ப. பிரண்டையை எப்படி சுத்தம் செய்கிறதுன்றதை பார்க்கலாம். ஏன்னா இது கை நமைச்சலை கொடுக்கக்கூடியது. அப்படியே நம்ம செஞ்சோம்னா கை நமைச்சல் எடுக்கும். ஸோ அதுக்கு என்ன பண்ணலான்னா, நம்ம ஃபஸ்ட்டு 2 பாலித்தீன் பேக் எடுத்துக்கலாம். அந்த பாலித்தீன் பேக்கை இப்படி டைட் பண்ணிடலாம். நீங்கள் க்ளவுஸ் இருந்தாலும் க்ளவுஸ் போட்டுட்டு அதை க்ளீன் பண்ணலாம். அப்படி இல்லைன்னா இப்படி முடி போட்டுட்டு அதுக்குள்ளே நம்ம இப்படி கை விட்டுக்கலாம். ஸோ கையில் படாமல் இதை க்ளீன் பண்ணணும். நம்ம மருத்துவ குணம் அதிகம் இருக்கிறதுனால மருத்துவ குணம் இருக்கிற எல்லாத்துலேயுமே சில பாதுகாப்பு முறையோடையும் நம்ம இதை செய்யணும். இந்த மாதிரி இதில் இருக்கிற நாரை நம்ம நெகத்தால் கிள்ளி இப்படி எடுத்துக்கணும். வந்துட்டு பாருங்கள். ஸோ நம்ம கை படாமல் எடுக்கிறதுக்கு இந்த மாதிரி மெத்தடை யூஸ் பண்ணலாம். அப்படியே வெறும் கையோடு எடுத்தோன்னா கை ரொம்ப நமைச்சல் இருக்கும். இதை பாருங்கள், இதுதான் பிரண்டையே நம்ம எடுக்கக்கூடிய மெத்தடு. இதை நீங்கள் இப்படி 2ஆக பிரிச்சிங்கன்னா அதில் இப்படி சைடில் நார் வரும். அதில் இருக்க நாரையும் எடுத்துடலாம். இந்த மாதிரி பிரண்டையை நம்ம சுத்தம் செஞ்சு வச்சுக்கணும். வெறும் கையோடு செய்யாதீங்க தயவுசெய்து. ஸோ நான் இப்போ அந்த நாரெலாம் நீக்கிட்டு இந்த பிரண்டையை தண்ணியில் போட்டு வாஷ் பண்ணிக்கிறேன். கை வச்சு அலம்ப வேண்டாம், கை வச்சோம்னா நமக்கும். ஸோ இப்படி தண்ணியில் வாஷ் பண்ணிவிட்டு வேறு ஒரு பாத்திரத்தில் நம்ம இதை எடுத்து வச்சுக்கலாம். கேஸில் வானொலி வச்சுட்டு எண்ணெய் ஊற்றிக்கலாம். இந்த பிரண்டையை எண்ணெயில் வதக்கி எடுத்துடணும். தண்ணியில் எதுவும் சேர்க்கக்கூடாது. எண்ணெயிலேயே இந்த பிரண்டையை நல்லா வதக்கணும். பொன்னிறமாக வதங்கிடுச்சு பார்க்கணும். இந்த எண்ணெயிலேயே நல்லா வதங்கிடுச்சு. இந்த கலர் சேஞ்ச் ஆகிருக்கிறது நல்லா தெரியுறாங்க. இன்னும் கொஞ்சம் இது நல்லா ப்ரௌனிஷ் கலரில் வரணும். இது வதங்கி இப்போ நல்லா வதங்கிடுச்சு பாருங்கள். இன்னும் கொஞ்சம் வதங்கிடும். அதுக்குள்ளே நான் இந்த பிரண்டையை நம்ம எப்படி வீட்டிலேயே வளர்க்கலான்றதையும் சொல்கிறேன். நம்ம எடுத்த பிரண்டையில் கொஞ்சம் முத்தலாக இருந்ததெல்லாம் நான் தனியாக எடுத்து வச்சுட்டேன். இதில் பார்த்திங்கன்னா இந்த நார் மாதிரி வந்துருக்கு பாருங்கள். கனவுக்கு வேர் விட்ட மாதிரி இருக்கும். இதை அப்படியே நம்ம மண்ணில் இல்லை தோட்டத்தில் தொட்டியில் கூட நம்ம இந்த இன்ச்சு அளவுக்கு நம்ம மண்ணில் புதையிற மாதிரி வச்சு இப்படி தனித்தனியாக நட்டுட்டோம்னா அது வளர்ந்து வந்துடும். இலசாக வர்றது நம்ம எடுத்து சமையலுக்கு யூஸ் பண்ணிக்கலாம். இது கிடைக்கிறது கஷ்டம். கிராமப்புறங்களில் இது அது கிடைக்கும். இப்போ அது கூட கிடைக்க மாட்டேங்குது. காசு கொடுத்து தான் வாங்க வேண்டியதாக இருக்குது. ஸோ இது நம்ம வீட்டிலேயே கூட நட்டு வளர்த்து இதை யூஸ் பண்ணிக்கலாம். நம்ம நல்லா வதங்கி பாருங்கள். ஸோ இப்போ இதை எடுத்து நம்ம தனியாக வச்சுக்கலாம். வானலில் இருந்து இதை வறுத்து
எப்படி வதங்கிடுச்சு பாருங்க. தனியாக எடுத்து வச்சிடலாம். இந்த அளவுக்கு வதங்கணும். அதே எண்ணெயில் மிளகாய் வத்தல் போட்டுக்கணும். பூண்டியும் அதில் போட்டுக்கணும். உருளையிலே உளுத்தம் பருப்பு 2 ஸ்பூன் எடுத்துருக்கோம். தேவைன்னா இன்னும் அதிகமாக கூட சேர்த்துக்கலாம். இஞ்சி ஒரு இன்ச் அளவு எடுத்துருக்கோம். இஞ்சி போட்டுடலாம். நல்லா வதக்கணும். உப்பையும் அதிலே போட்டுங்க. நல்லா வறுந்துடுச்சு பாருங்கள். உளுத்தம் பருப்பு பொன்னிறமாக மாறிடுச்சு. நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். மிக்சியில் போட்டு நல்லா அரைச்சிடலாம். புளி, மிளகாய், நான் தனியாக வறுத்து வச்சுருக்கேன். இஞ்சி பூண்டு பருப்புலாம் அங்கே கொஞ்சம் சேர்த்து வறுத்துடலாம். பெரிய ஜாராக இருந்தால் மொத்தமாகவே போட்டு அரைச்சிடலாம். ஸோ பிரண்டை துவையல் அரைச்சாச்சு, ரெடி ஆகிடுச்சு. வாரத்துக்கு ஒரு முறை நம்ம எடுத்துட்டால் கை கால் வலி மூட்டு வலி எதுவும் வராது. பிரண்டையில் அதிகமான அளவு கால்சியம் இருக்குது. வாரத்துக்கு ஒரு முறை நம்ம சாப்பிட்றது உடம்புக்கு ரொம்ப நல்லது. இந்த சாதத்துக்கும் தொட்டுக்கலாம், இட்லி தோசைக்கும் எடுத்து வச்சு சாப்பிடலாம். ஒரு வாரத்துக்கு இதை நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். பிரண்டை துவையல் ரெடி ஆகிடுச்சு. பிரண்டை துவையல் ரெடி ஆகிடுச்சு. இதனுடைய பயன் என்னன்னு பார்த்தீங்கன்னா, பசியை தூண்டக்கூடியது, கை கால் மூட்டு வலியை நீக்கக்கூடிய ஒரு அதிமருந்துன்னு சொல்லலாம். இந்த பிரண்டை கிராமப்புறங்களில் கொடி மாதிரி வளரும். இது எளிய முறையில் கிடைக்கக்கூடியது தான். அதை வெளிநாட்டில் இருக்கவங்க நம்ம நாட்டில் இருந்து எடுத்துகிட்டு போயிட்டு அந்த செடியை வளர்த்து அதை மெடிசனாக டேப்லெட்ஸாக நமக்கு செஞ்சு அனுப்புகிறாங்க. அதை நம்ம அதிக விலை கொடுத்து வாங்கி பயன்படுத்துகிறோம். ஸோ அப்படிலாம் இல்லாமல் நம்ம நாட்டிலே கிடைக்கக்கூடிய இந்த மூலிகை செடியை வாரம் ஒரு முறை துவையலாகவோ இல்லை குழம்பாக கூட நம்ம பயன்படுத்தி உணவில் உடல் நலமாக இருக்க செய்யலாம்.